எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்னோட நல்லா பேசுறீங்க. எங்க ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த ஊர்ல படிச்ச பையன் தான், இந்த ஊருக்காரன் தான். இன்னைக்கு காலையில பிரின்சிபல் சார் நான் அரை தூக்கத்தில் இருந்தப்போ அந்த ஹோட்டலுக்கு வழி கேட்டார். நான் சொல்லலான்னு நினைச்சேன், எனக்கு தெரியுங்க அப்படின்னு. சரி, அவர் ஆர்வமா கேட்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ நைஸ். உங்க பிரின்சிபல் இல்லப்பா, இது இன்னொரு பிரின்சிபல். யாராவது ஒரு பிரின்சிபல் உலகத்திலே கஷ்டம் தெரியுமா? வாத்தியார் இருக்கிறதா. That's what I was talking to chairman. எப்பொழுதுமே தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுதல் என்பது வேறு. ஆனால் அதை முதலாக தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுதல் கொஞ்சம் சிரமம் தான். கூகுளில் படிச்சுட்டு போனாலே மறுநாள் இந்த மாட்டி உண்டானே தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கல் பெரிய சிக்கல். ஓகே, இது என்ன டாபிக்ல பேசலாம் அப்படிங்கிறத தாண்டி டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்திங். முதல் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, உங்களை போன்ற பி டவுன்ஸ்லேருந்து, சிறுநகரங்களிலிருந்து, கிராமப்புறங்களிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர்கள் எப்பொழுதுமே பெரிய அளவுக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே உண்டு. காரணம், உங்களை போன்றவர்கள் தான் வலியையும் கஷ்டத்தையும் பார்த்தவர்கள், இல்லாமையும் வறுமையையும் பார்த்தவர்கள். நீங்கள் வளருகிற பட்சத்தில் தான் இல்லாத ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே வரும். ஆனா நம்மை போன்ற சாதாரண பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இயல்பாக சில சிக்கல்கள் இருக்கிறது. இந்த உலகத்துடைய சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றையும் கைக்குள் கொண்டு வந்து விட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னதாகவே அந்த விஷயம் சார்ந்த தடைகள் அத்தனை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்கேருந்து ஒரு பஸ் ஏறணும்னு போனா கூட பஸ் வருமாங்கிறதுல தொடங்கி நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. வாழ்க்கையில நான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சந்தேகப்படாம அந்த மூவை செய்யறது தான். You need to move without any confusion. ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் அது என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு யார் தொடங்குகிறார்களோ அது நடக்கதோ நடக்காதோ, முடியும் நினைச்சு முடியட்டுமே, முடியாத நினைச்சு முடியாம போறதுக்கு முடியும் நினைச்சு முடியலாம்ல. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்முடைய திறமை குறித்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம். என்னால் இதை செய்துவிட முடியுமா? இந்த உலகத்தில் எல்லாராலும் எல்லாத்தையும் செய்துவிட முடியாது அப்படின்னாலும் கூட you are somewhat special. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையிலே தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு டேலண்டோட சிறப்பு பெற்ற மனிதர்களாகத்தான் நாம் இருக்கிறோம், அல்லது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இயல்பில் இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் நம்மை பற்றிய மதிப்பீடுகள் நமக்கு பெரும்பாலும் சின்னதாகவே இருக்கிறது. என்னால் இந்த அளவுக்கு பெரிதாக செய்துவிட முடியாது என்ற மனோபாவத்தோடு தான் நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நாம நம்ம பற்றி வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் ரொம்ப சின்னதா இருக்கு. முதலில் நீங்கள் யாராக வேண்டும், என்னை இந்த ஊர் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்படி நீங்கள் உங்களை கொண்டாட பழகுங்கள். அதுதான் வாழ்வின் முதல் முக்கியமான விஷயம். நீங்க உலகத்துல யாருக்கு ஹீரோங்கிறது ரெண்டாவது, முதல்ல நீங்க உங்களுக்கு ஹீரோ, அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்கள் முதலில் உங்களுக்கு ஹீரோ என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை யாரால ஏற்றுக்க முடியுதோ, என்னை பற்றி அபிப்பிராயங்களை நானே குறைவாக வைத்திருக்க பட்சத்தில் இந்த உலகம் மட்டும் எப்படி பெரிதாக வைத்திருக்க முடியும் என்று தெரியல. என்னை பற்றி அபிப்பிராயங்கள் நான் உயர்வாக வச்சிருக்க பட்சத்தில் தான் நம்ம பத்தி அடுத்தவன் எந்த அபிப்பிராயமே வச்சிடல, நாம தான் அடுத்தவர்கள் அந்த அபிப்பிராயத்தை கொடுக்கிறோம். நீங்கள் அறிவாளி என்ற அபிப்பிராயத்தோடு நீங்கள் இருக்கிற பட்சத்தில், அதற்குரிய தகுதிகளோடு உங்களை வளர்த்துக் கொள்கிற பட்சத்தில் உங்களை அடுத்தவன் அறிவாளி என்று பார்க்கலாம். நான் ஃப்ரீக் அப்படின்னு நீங்களாகவே தீர்மானித்துக் கொள்கிற பட்சத்தில், அதே போல நீங்கள் வேலைகளை செய்கிற போது அடுத்தவன் நம்மள ஃப்ரீக் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு தீர்மானமாக நம்ம நம்பிவிட்டு ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லாத என்ன செய்யணுமோ அந்த வேலையில மட்டும் செஞ்சுட்டு இருந்தா அடுத்தவன் அதான் சொல்றான், இவன் ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு. இந்த உலகம் நம் மீது எந்த அபிப்பிராயத்தை வைப்பதில்லை, நாம் நம் மீது எந்த அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறோமோ அதே அபிப்பிராயத்தை இந்த உலகம் நம் மீது பிரதிபலிக்கிறது. இன்றிலிருந்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். You are here to rule this world. இந்த உலகத்தை ஆள்வதற்கான அத்தனை தகுதியிலும் படைத்தவன் நான், அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை எடுத்து வைக்கிற பட்சத்தில் இந்த உலகமும் உங்களை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த பயணத்துடைய அடிப்படை நோக்கம். வாழ்வதற்குன்னு ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது. எல்லாருமே வாழ்றோம், பிறக்கிறோம், சாகுறோம் அப்படிங்கிறது நடுவில் ஒரு ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. வெளியிலிருந்து பார்க்கிற போது ரொம்ப சிக்கலாக தெரிகிற இந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிம்பிளானது. I don't want to tell you people that the so-called life is so complicated. இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கஷ்டமான விஷயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை என்பது அனுபவித்துவதற்குரிய, என்ஜாய் பண்றதுக்குரிய, வெற்றிகரமாக இயங்குவதற்குரிய ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா தொடர்ந்து நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி வச்சா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் எப்படியாவது வந்துருங்க, இதுவோ அந்த மிருகங்கள் மலைக்கூட்டிலிருந்து ஓடி வந்து கொண்டிருக்கின்றன, ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை மனோகரமானது, அற்புதமானது, ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போய் இந்த திருச்சி வழியா ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு அந்த புஷ்பேக் சீட்டே எனக்கு தெரியாது. நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் போனப்போ வாழ்க்கையில முறை அப்பதான் சென்னைக்கே போனேன். வேலை தேடித்தான் நான் சென்னைக்கே போனேன். அது வரைக்கும் சென்னை மேப்ல தான் எனக்கு தெரியும். புஷ்பேக் லீவர் அப்படி அமுக்கி விட்டாதான் அந்த சீட்டு பின்னால சாயுங்கிற விவரமே எனக்கு தெரியாது. பக்கத்துல எல்லாரும் சாஞ்சிட்டாங்க.
கேட்க வெக்கமா இருக்கு. ஏன்னா அந்த பஸ் ஓனர்ல நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல. எப்படி கேட்கறது? எல்லாரும் சாஞ்சு படுத்துருக்கானுங்க. டிரைவரை போய் கேட்டுருமா, நீ மட்டும் நிமிந்து உட்காந்துருக்க, உனக்கு இந்த பஸ்ஸில் நான் மட்டும் தான் நிமிந்து உட்காந்துருக்கேன், எப்படி ஆகுது அப்படின்னு. அந்த லீவர் சைடில் இருக்க அதை தேடினா 4 பேர் தப்பா நினைச்சிருவான். நம்முடைய சிக்கலை அடுத்தவன் தப்பா நினைச்சிருவான். எவனா எழுத்த வீட்டுக்காரன் பார்த்துருவான், பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவான். நமக்கு தான் எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனோட ஏற்கனவே சண்டை ஆச்சு, அப்புறம் என்ன அவன் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன. நமக்கு வேண்டாத மனிதர்களுக்கு முன்னால் ஜெயித்து காட்ட விட வேண்டும் என்ற நினைப்பு தான் நமக்கு பெரிய சிக்கலே. நமக்கு வேண்டிய மனிதர்களுக்காக முதல்ல ஜெயிப்போன்னு பார்ப்போம். அது ஆனந்தமான அனுபவம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்காக நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சந்தோஷமான விஷயம். அந்த லீவர் இழுத்து வரதுக்கு ஆள் தெரியாம விக்கிரவாண்டி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து அங்க டீ குடிக்க அப்பெல்லாம் பஸ் நிறுத்துவாங்க. இப்பெல்லாம் ஏறி உட்காந்தா 4 மணி நேரத்தில் கொண்டு போய் வடபழனி சிங்கில் டப்புன்னு இறக்கானுங்க. நெஞ்ச வலிக்கு 4 hours தான் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் ஒரு கூச்சப்படாம ஒரு 7-8 மணி நேரம் ஓட்டுவாங்க. விக்ரவான் நீங்கெல்லாம் சொல்றதை பார்த்தா இருந்தாலும் ரொம்ப வயசாச்சவெல்லாம் நினைக்க கூடாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலதான் இது. விக்ரவாண்டியில டீ குடிக்க வண்டியை நிறுத்தினப்ப எல்லாரும் எந்திரிக்கிறப்ப அந்த சைட்ல இருக்க லீவரை இழுத்து எந்திரிச்சாங்க. நான் அப்பதான் அந்த சைட்ல இருக்க லீவரை இழுத்து சாஞ்சேன். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம நின்று உட்கார்ந்து போனோம். கேட்பதற்கு கூச்சம், பக்கத்து சீட்ல உட்காந்துருவேன் தப்பா நினைச்சிருவானு பயம், அடுத்த சீட்டுக்காரன் அவனுக்கு லீவர் கூட தெரியல அப்படின்னு சொல்லிடுவானு கவலை. ஒரு தடவை அதே மாதிரி ஃப்ளைட்ல போனப்போ நம்ம தான் இந்த லீவர் பிரச்சனை நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம பஸ்ஸு கார்லாம் தாண்டி வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்து ஃப்ளைட்லாம் ஏறி போறப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் பயணம் போயிட்டு இருந்தப்போ அந்த பெல்ட் அப்படி தேடிட்டு இருந்தார். உடனே நம்ம அறிவாளியா நம்மள மாதிரி இவனுக்கு பிரச்சனை போட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த பெல்ட் இங்க இருக்கு, அது எனக்கு தெரியும், வேணான்னு தான் கீழே போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம பிரச்சனை நின்று நம்மளை துரத்துது. We always want to succeed for somebody. வாழ்வில் வெற்றி என்பதை நான் யாருக்கோ ஒருத்தருக்கு நிரூபிப்பதற்காக முயற்சிக்கிறேன். தயவு செய்து அந்த பழைய மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். வெற்றி என்பது நீங்கள் ஆனந்தமாக அனுபவித்து கொண்டாடுவதற்கான உயரிய பண்புகளில் ஒன்று. அடுத்தவருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் தோற்று போகும் என்ற பயத்திலேயே வெற்றி பிரச்சனையான ஒன்றாகவே தெரிகிறது. வாழ்க்கையில் சந்தோஷத்தை வெற்றி தரப்போகிறது என்றால் எப்படி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே வெற்றி அனுபவிக்க முடியும்? சந்தோஷத்திற்கான பாதை சந்தோஷமானதாகத்தான் இருக்க வேண்டும். வெற்றிக்கான பாதை வெற்றிக்கானதாகத்தான் இருக்க வேண்டும். நிறைய வழிகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே கடந்து போய்தான் வெற்றி அடைய முடியும் என்பது நான் தோற்றுவிடக் கூடாது என்ற பயத்திலிருந்து வருவது. வாழ்க்கையில் 2 பேர் 4 பேர் 10 பேர் ஒரு ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடுறப்போ இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னால வரவன் அடுத்து வரவன் லெஃப்ட் வரவன் என்ன பண்ணான் திரும்பி பார்க்கறான் பாருங்க. அந்த கேப்ல தான் அவன் ஏறி அடிச்சுட்டு ஓடி போய் ஜெயிச்சான். அவனை திரும்பி பார்க்காம போய் தான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தவன் என்ன செய்கிறான் என்ற கவலையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு விஷயத்தை நீங்கள் அணுக முடியும் என்றால் நீங்கள் வாழ்வில் ஜெயித்து விட்டதாக அர்த்தம். அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது போராட்டமானது யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுக்குங்க. அவ்வளவு போராட்டமானதெல்லாம் இல்லை. இது அற்புதமானது. சவால்கள் நிறைந்த வாழ்க்கை எப்படி சிரமமாக இருக்க முடியும்? இந்த வாலிப பருவத்துடைய அற்புதமே அதுதானே. ஒன்று முடியாது என்று சொன்னால் அதை முடித்து காட்டுவதுதான் இந்த வாழ்வினுடைய அற்புதமான விஷயம். அதுதானே இளமையினுடைய விஷயம் இல்லையா? ஒன்று முடியாதுன்னு சொன்னால் அதை முடித்து காட்டுவதுதான் இளமையினுடைய வேகம். அப்ப அதை முடித்து காட்டுவதுதானே உங்களுடைய வேகமாக இருக்க வேண்டும். ஆனா இந்த வேகம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். கரேஜ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்கும் துணிச்சல் இருக்கு, ஆனா அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கான். படிக்கட்டில் தொங்குகிறது தொடங்கி பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இருக்கிறது வரைக்கும் நிறைய பேருக்கு துணிச்சல் இருக்கு, ஆனா அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கா? இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட துணிச்சல் இருக்கா? நமது துணிச்சல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு காஸ்ட்லியான வார்த்தைகள்லாம் கேட்கிறப்ப எல்லாரும் ரொம்ப கஷ்டம் பாச வந்ததுக்கு பேசிட்டு போங்க, டைம் ஆச்சு. ஆனா உங்க எல்லோருக்கும் ஒன்றை சொல்லுவேன், என்னை வைத்துக் கொண்டு என்னால் சொல்ல முடியும். நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவன் தான். எனக்கும் ஆள் அம்பு ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னை போன்ற ஒரு பெருநகரத்திற்கு உள்ளே போகிறவங்க என்னுடைய நண்பர் இங்கே உட்காந்துருக்காரு. தம்பி தாம்பரத்தப்பே எந்திரிச்சுக்கடா, போற வழியில ஏர்போர்ட் இருக்கும், நீ உட்காந்து ஃபிளைட்ல இருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் தெரியும் அப்படின்னாரு. அதுக்காக உட்காந்து ஃபிளைட்டை பார்த்துக்கிட்டே போனேன், நிக்கிதா அப்படின்ட்டு. அப்படிதான் நானும் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் அதெல்லாம் பாடலாம் பட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலைக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டரா கெரியரை ஸ்டார்ட் பண்ணப்போ விமான நிலையத்துக்குலாம் போக மாட்டேன். நான் நிறைய இடத்துல இது சொல்றது உண்டு, பிகாஸ் தட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால. ஏன்னா அங்கெல்லாம் போனோம்னா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கணும். இப்ப மாதிரி அப்பயும் கொஞ்சம் சுமாரா கேள்விலாம் கேட்க தெரியும் அப்படின்னாலும் கூட கேட்கறதுக்கு பயம். அங்கேயும் அவனை பொண்ணு கொடுக்க மாட்டான்னா இங்கிலீஷ்ல கேட்கணுமே. அங்கேருந்து வரக்கூடியவர்கள்ட்ட இங்கிலீஷ்ல எப்படி கேள்வி கேட்கறது? ஆனா இங்கிலீஷ்ல நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்டா ஹெட்லைன் ஹெட் பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை போது இருக்கும். கேள்வி கேட்க தெரியும், துணிச்சல் இருக்கிறது, ஆனால் அதை ஆங்கிலத்தில் கேட்க வேண்டும் அச்சம் இருக்கிற காரணத்தினால நான் விமான நிலையங்களுக்கு போவதை தவிர்ப்பேன். ஒரு 2 வருஷத்துல பயப்படாம ஏர்போர்ட்ஸ் விசிட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேன். ரிப்போர்ட்டிங்லாம் போவேன். 2 வருஷத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன், பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கூடாது 2 வருஷத்துல 2-3 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். முதல் விஷயம், மெட்ராஸ்ல நம்மள மாதிரி எல்லா பயிலும் இங்கிலீஷ் தப்பா தான் பேசுறான், நம்மளும் பேசலாம்.
ரெண்டாவது விஷயம், அவர் ஃப்ளைட்ல இறங்கி வர்ற காரணத்தினால வர்றவருக்கு இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவரும் கொஞ்சம் பெப்பர் தான், நம்மளும் வரலாம் போகலாம். மூணாவது முக்கியமான விஷயம், நான் தமிழை கேவலமா தப்பா பேசினா தான் தப்பு, இங்கிலீஷை தப்பா பேசினா என்ன மோசம் போச்சு பேசு. நம்ம ஊர்ல தாய்மொழியை தப்பா பேசினா யாருமே கேட்க மாட்டேங்கிறான். இங்கிலீஷை தப்பா பேசினா மட்டும் ஐயோ போச்சு, நம்ம குடும்பமே குடிமொழியை போச்சு. ஆங்கிலம் என்பது ஒரு தொழில் தேவைக்கான ஒரு முயற்சி. படிங்க. நம்ம ஊர்ல 2 குரூப் தான் இருக்காங்க. ஒன்று ஆங்கிலம் எனக்கு வரவே வராது என்று முடிவெடுக்கிறவர்கள், இன்னொன்று ஆங்கிலம் பேச முயற்சிக்கிறவங்க கிண்டல் செய்கிறவர்கள். இந்த 2வது குரூப் ரொம்ப பெருசு. அது ஒரு குரூப் இருப்பாங்க. நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் ஒரு பீரியட்ல. எவனாவது சிப்பி தேட்டரில் நல்ல இங்கிலீஷ் படம் பார்க்க போனா கூட நடிச்சாம வரைக்கும் உட்காந்துருப்பேன். வந்த பிறகு ஏன் நீங்க தமிழ் படம் பார்க்க மாட்டீங்களா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் தான் நமக்கு தூக்கம். நண்பர்கள்லாம் 4 பேரா சேர்ந்து ஒரு இங்கிலீஷ்லாம் பேசி பழகுன்னு ஒரு குரூப் தெரிஞ்சு அந்த குரூப்புக்கு பின்னால இன்னொரு குரூப் தெரிவானுங்க. ஏன் நீங்க தமிழ் பேச மாட்டீங்களா? ஏடா திருமுக்கள் நீ கீழெல்லாம் தமிழ்ல பேசுங்கடா, இங்கிலீஷ்லாம் பேசுவீங்களா, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு. அந்த கேங் தான் அங்க உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கேங். நத்திங் ராங். வாழ்வினுடைய எல்லா ஆனந்தமான விஷயங்களை அனுபவிப்பதற்கான ஒரு இடமாக இருக்கும் என்றால் அது கல்விக்கூடமும் கல்லூரி வாழ்க்கையும் தான். உன்னுடைய கடந்த காலத்தில் நீ எந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக ஆசைப்படுகிறாய் என்று யாரையாவது நாம் கேட்டோம் என்றால் கட்டாயமாக அவர்கள் தங்களுடைய கல்லூரி பருவத்தை தான் சொல்லுகிறார்கள். காரணம், வாழ்வில் நான் யார் என்பதை எனக்கு அடையாளம் காட்டக்கூடிய மிகச்சிறந்த பருவமாக அதுதான் இருக்கிறது. நான் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளா, இந்த கூட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்டவனா, இந்த கூட்டத்தை ஒன்று சேர்ப்பதற்காக நான் பெறப்பட்டவனா, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பிரதிநிதியா, இல்லை வாழ பிறந்தவனா ஆழ பிறந்தவனா, இது எல்லாவற்றையும் எனக்கு முடிவு செய்யக்கூடிய வசதியை தருகக்கூடிய ஒரு இடமாக இருப்பது அதுதான்.
Auto driving mode activated. Hi, this is Avita. I studied in SRMPRP Engineering College, CRC Department. A journey of 1000 miles begins with a single step, and I thank my college for helping me to put forward this single step. My college has been a great support to me. Now, I'm working in Wipro as a project engineer at Bangalore. It's a great pleasure to be a part of Wipro, and I'm grateful to my college for giving me this such a wonderful opportunity. And it's a great place to work with, and I'm glad that I was a part of that college. Thank you. ஒரு பெரிய கூட்டம், ஆனால் நீண்ட நேரம். நீங்கள் எப்படி சோர்வாக இருக்கீங்களோ அப்படி நானும் சோர்வாக இருக்கேன். முதல் நாளே எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வளைச்சு வளைச்சு புத்தி சொல்கிறாங்க. பயலுக பாவம் போல பார்க்குறான். இது பள்ளிக்கூடத்துலேயே இருந்திருக்கலாம். அங்கே தான் கூப்பிட்டு வச்சு கொள்ளுவாங்கன்னா இங்கேயுமா அப்படி படி இப்படி படி அப்படி படின்னு சொன்னதுனால தானே நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மயக்கம் இருக்கும். இந்த மயக்கம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நானும் இந்த மாதிரி கல்லூரியில முதல் நாள்ல இருந்திருக்கேன். இப்ப இங்க வந்து பேசுனாங்களே 2-3 அலுமினை, ஒரு 3-4 உங்களுடைய அக்காக்கள், அவங்களுமே இது ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அதனால இது இயல்பு தான். நீங்க எத்தனை பேர் எவ்வளவு கூர்ந்து கவனிச்சீங்கன்னு தெரியாது. சில பேர் கேட்டிருப்பீங்க, விசில் வராம, சில பேர் கேட்காம உட்காந்துருப்பீங்க, சேர்ந்துருப்பீங்க. ஒரு 4 வருஷம் இங்க இருக்கணும். உங்க அப்பா அம்மா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன மன ஓட்டம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்குள்ள என்ன மன ஓட்டம் இருந்திருக்கும்? அப்பாடா, இனிமே எவனும் என்னை கேட்க முடியாது.
அடுத்தது பிள்ளைங்களுக்கு இருக்கிற இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன். இஸ் அன் ஆண்ட்ராய்டு ஃபோன். பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பார்க்கவே முடியாது. என் பையன் என்கிட்ட சொன்னான், இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வந்திருக்கு, ஒரு 45,000 கொடுங்கன்னா. கேட்டாடே நீ இன்னும் வேலைக்கே போலையே, 4th year தானே படிக்கிற அப்படின்னு. கொடுங்க, என்கிட்டயே அது இல்லைடான்னு, நீங்க அதை வச்சிருக்கிறது தப்புன்னுட்டான். ஏன்டா வேண்டாம் வேண்டாம், நான் வச்சுக்கிறேன், எது நல்லதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இவங்கிட்ட போய் என்ன பேசுறது, அவனுக்கு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். இப்போ மாணவர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுல இருந்து நீங்க படிக்க வரணும். இப்போ உங்க அப்பாக்கு அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு அப்பாவா ஞாபகம் இருக்கும். நான் என் பையனை காலேஜில் கூப்பிட்டு போகும்போது, அவன் அந்த காலேஜுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூகேஜியா அதுக்கு அவனை கூட்டிட்டு போனது ஞாபகம் வந்தது. அந்த பையனை கையில பிடிச்சி யூகேஜி கூட்டு போய் அப்படி பாதி இப்படி ஒரு பார்வை பார்த்து அங்க ஒரு பார்வை பார்த்து, நான் இங்க இருக்க மாட்டேன்னு அதுதான், வாடா இங்கதான்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்மிஷன் போட்டுட்டு வெளியே வந்ததே ஓடியாவது காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான். நீ கூட்டிட்டு போ வீட்டுக்கு, இந்த மிஸ்ஸை பார்த்தாலே பிடிக்கல. இது எனக்கு அன்னைக்கு ஞாபகம் வந்தது. இவனா இதுவும் நான் இருந்தல லேசா அப்படி மீசெல்லாம் வச்சு அதுக்கு சைஸா எண்ணெய் தேய்க்காமலே ஒரு தலைமுடியை வளர்த்து, எவ்வளவு கெஞ்சினாலும் எண்ணெய் தேய்க்க மாட்டேன். சட்டையும் ஒன்று வச்சிருக்கேன், இந்த இடத்துல பட்டன் வச்சிருக்கேன், கை நீளமா இருக்கு, இன்னும் 2 பட்டன் வச்சிருக்கேன். இது எதுக்குறாங்க, அது ஒரு அளவு வச்சிருக்கான். பேண்ட் ஒன்று போட்டிருக்கான், 15 இடத்துல ஜிப் இருக்கு, ஒரு 12 பேக் இருக்கு. பை பாக்கெட் பேக்னு சொல்லக்கூடாதுல்ல, பாக்கெட். இந்த பாக்கெட் எல்லாம் இருக்கு, ஆனா பைசா எதுலையும் கிடையாது. அவ்வளவு அழகா ஒரு 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 ஷூ மாதிரி இல்லை, செருப்பு மாதிரி இல்லை, அப்படி ஒரு பொண்ணு போட்டிருக்கான். நினைச்சா பின்னாடி மாட்டீங்கன்னா எல்லாத்தையும் போட மாட்டேங்கிறான். வாட்ச் 5-6 வச்சிருக்கான், எதையுமே கட்டுறது இல்லை. கேட்டானா இதெல்லாம் ஃபேஷன் கிடையாதுன்னா. வாட்ச் கட்டுறது இப்போ ஃபேஷன் இல்லையாமே, வயசானால்தான் தான் வாட்ச் கட்டுறோம், நாங்களே இதை பார்த்து கண்டுபிடிச்சிக்குவோம் தான். இப்படி ஒரு பையன் இப்படி முன்னாடி நம்ம அன்றைக்கு யூகேஜி கூட்டிட்டு போகும்போது நான் முன்னாடி போய் அவனுக்கு தைரியம் கொடுத்தேன். இப்ப அவன் முன்னாடி போய் வாங்கப்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்க வாங்க. அன்றைக்கு நான் முன்னாடி போய் வாரா படிக்காங்க, இப்ப அவன் நான் பார்த்துக்கிறேன், நீ போங்க ரொம்ப நேரம் இங்க இருக்காதுங்க, எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நான் இங்கெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன், ஐ கேன் மேனேஜ் அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு நான் வெளியேறி போகும்போது அதை அழுதான். இன்னைக்கு அவனை விட்டுட்டு வெளியேறும் போது என் கண்ணுல கண்ணீர் வருது. எப்படி இருப்பானோ, நல்ல பேர் வாங்குவானோ, இல்ல பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டுருவாரோ, நம்மள நீங்க தானே நம்ம பையன் வாங்க நல்லா வளர்த்துருக்கீங்க பிள்ளை என்ன சேட்டர் அப்படின்னு சொல்லிடுவானோ. அன்றைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் மனநிலையில ஒரு தகப்பனாக எனக்கு இருந்த மாற்றம். உள்ள விட்டுட்டு வெளியே போகும்போது அன்றைக்கு அந்த பிள்ளை என்ன படிச்சுட்டு வருவா அப்படின்ற பயம் இருந்தது. படிக்காட்டி பரவாயில்ல, அம்மாட்ட இடது கையில எழுதிடும் ஹோம்ஒர்க் எல்லாம். ப்ரீகேஜி அப்படித்தானே எழுதுது, எல்கேஜி யூகேஜி எல்லாம் அம்மாவே எழுதிடும், STAR வாங்கிடும், ஸ்டார். அம்மா எழுதுக்கு தான் மிஸ் ஸ்டாரே போடும். ஆனா இங்க என்ன படிக்கிறானே தெரியாது, முட்டை முட்டையா போடுறாங்க, போட்டு ஏதோ கொஸ்டின் மார்க் மாதிரி போடுறான், இதெல்லாம் என்னென்னோ கணக்கு சொல்றான். திடீர்னு கேட்டா அவங்க படிக்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என் பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தான், 5ஆவது இன்ஜினியரிங். ஆமாம், ஏன்னா இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சையும் சொன்னால் உடனே சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஏதாவது என்னப்பா என்னம்மா இருக்கு என்ன அப்படின்னா ஏதோ போடுறாங்க, நானும் முயற்சி தான் பண்றேன். இப்போ நீங்க என்னதான் பேசினாலும் 10 பேர் தான் கை தட்டான், அது மாதிரி நான் என்னதான் எழுதினாலும் 10 மார்க் தான் போடுறாங்க. ஆசிரியர்களிடம் குறை இருக்கும்போது என்ன கேட்கலாம், அரியர் வச்சுட்டான். பையனை பற்றி தான் நான் சொல்ல முடியும், ஏன்னா நான் நேரடியாக அனுபவிச்சது. அரியர் வச்சுட்டான், கூப்பிட்டு விட்டாங்க, லெட்டர் அனுப்பிடுறாங்க, இங்கேயே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையும் கூப்பிட்டு விட்டாங்க. நான் அந்த காலேஜுக்கு போயிருக்கிறேன், இப்போ படிக்கிற காலேஜுக்கு. வாசல்ல பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசல்ல என்னை பார்த்தோன்னே அவனுக்கு, சார் என்ன சார் இன்னைக்கு ஒன்றும் மீட்டிங்லேயே எழுதி வந்தீங்க. வேற மீட்டிங்க, என் பையன் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்போ என்னை பார்த்த உடனே அவனுக்கு கோபமா வருது, உங்களை யார் இங்கே வர சொன்னதுன்னா, லெட்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எல்லாரும் போடுவாங்க.
போடுவாங்க, போடத்தான் செய்வாங்க. தகப்பனாக நீங்க வந்து நிக்கலாமான்றாங்க. என்ன செஞ்சுக்கணும், அம்மாவை அனுப்பி விட்டுக்கலாம்ல. ஏன்டாங்க, அவங்களுக்கு தான் அவர் என்ன பேசினாலும் புரியாது. நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன நீங்க தேவையில்லாம பேசுவீங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், உங்க மகனா சார்ந்துவாரு. ஏன்டா நீ சொல்லவே இல்லையா, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. என் பையன்றதே அவங்க சொல்லல. இப்படி பிள்ளைகள் வித்தியாசமா இருக்கும்போது ஒரு தகப்பனாக தாயாக எவ்வளவு யோசிப்போம். இதை நீங்க மாத்தி, you should give us confidence. It is symbolic because we're really using the latest commercial versions of 5G. So it's probably one of the most advanced networks of 5G network now in the world already. The technology of Huawei in 5G is one of the most advanced in the world. That's for sure. That's for sure. And we all know that Huawei has been very prominent in developing this technology. And today the technology is mature, and we've had no major issues besides time to launch it and to develop it here. Hi everybody, this is Manoj. I have graduated from TRP Engineering College in the year 2018 in the stream Electrical and Electronics Engineering, and now I'm pursuing my career in Cognizant Technology Solutions as a software engineer. I would like to thank my principal who called me in person to attend this interview, and he also encouraged me that I can go through this. And my HOD who also called me in person, and he encouraged me that I can go through this interview. And I would like to thank my vice principal, my placement officer, and all the faculty of EEE department who were the backbone of every student till now, guiding them in all their success and failures. And I convey a message to my juniors that kindly utilize all the platform in your colleges, whether it can be AMCARE or whatever. Please do use all the platforms that you get, and so you can shine wherever and whenever. Thank you. All the best.
நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து நல்ல கல்லூரியில் படித்து அப்படியே வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறினவங்க எல்லாருமே மிக கஷ்டப்பட்டு தான் முன்னேறினவங்க. நம்ம மறுபடியும் திருப்பி உதாரணம் வந்து நம்ம சான்சலர் அவர்களே சொல்லலாம். ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள், நிறைய முயற்சிகள், நிறைய போராட்டங்கள். இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 3 நாள் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். உங்களால் நம்பவே முடியாது. கண்டினியூஸாக 3 நாள் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப அதீதமாக ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்து சினிமாவில் வந்து நிறைய பிகினிங்கில் சம்பாதிக்க முடியாது. முதல்ல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்ம சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் நிறைய பணம் கிடைக்காது. எனக்கு என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் சம்பாரித்து போட வேண்டிய ஒரு வயசில் நான் சினிமாவுக்குன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நான் 10 பைசா கூட என்னால் சம்பாதிக்க முடியல. நான் அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 92 சீன் சொல்லிட்டு தேனாம்பேட்டில் ஒரு பழைய லாட்ஜ் ஒன்று இருக்குது. ஒரு 10க்கு 7 அவ்வளோதான் ஒரு ரூம். அதில் நாங்கள் ஒரு 7 பேர் படுத்திருப்போம். முதல்ல ஒரு 3 பேர் கால் நீட்டி படுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் காலை மடக்கி படுத்திருப்போம். மீதி 2 பேர் பிளாட்ஃபாரத்தில் தான் போய் படுத்திருப்போம். அந்த மாதிரி பல நாள் நான் சினிமா பார்த்துட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கேன். நான் பிளாட்ஃபாரத்தில் ஒரு ஓரமாக படுத்துருப்பேன். நைட் வந்து ஏதோ ஒரு இயற்கை உபாதை நான் அப்படி ஏஞ்சி அந்த பக்கம் போயிருப்பேன். போனால் ஒரு கார் வந்து நான் எங்கே படுத்திருந்தேனோ அது மேலே ஏறி வந்து நின்று இருக்கும். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆன அந்த கார் நேராக வந்து அந்த தந்தி கம்பத்து மேலே வந்து இடிச்சிருக்கும். அதை பார்த்தா அப்படியே பயம் போயிடும். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அப்போ அதே செத்துருப்பாங்க. ஏன்டா பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு. இந்த மாதிரி நிறைய சிரமங்கள். இந்த சிரமத்தை விட இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நான் சினிமாவில் நடிக்கணும்னா நல்ல சட்டை ஒன்று போட்டுட்டு போய் சான்ஸ் கேட்கணும். இது வந்து சூழ்நிலை. மணிவாசகம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் வந்து பனங்கல் பார்க்னு ஒரு இடம் இருக்குது. லில்லி டெக்ஸ்டைல்ஸ்னு இப்போ கூட அந்த கடை இருக்குது. அந்த கடையில் வந்து மணிவாசகம் அந்த தெரிஞ்ச கடை அது. அவர் என்ன பண்ணாருன்னா, நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் 4-5 சட்டை ஒரு நல்ல ஷர்ட் வாங்கி கொடுங்க. டைரக்டர்ஸ்ட்டை போய் சான்ஸ் கேட்க போகும்போது இந்த மாதிரி கிழிஞ்ச சட்டையோடு போனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு 360 ரூபாய்க்கு அங்கே சட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னது வந்து மாதம் நான் 50 ரூபாய் எப்படியாவது கொடுத்துட்றேன். நான் நாடகத்தில் இருக்கேன், ரெகுலராக நாடகம் நடக்காது. அதனால் ஏதாவது ஒரு மாதம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, முன்னாடியே அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் நான் 50 ரூபாய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 மாதம் என்னால் கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு நாளைக்கு ராஜகுமாரின்னு ஒரு தேட்டர் ஒன்று இருந்தது. அந்த தேட்டர் வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வர நேரத்தில் பார்த்தா அந்த ஓனரும் அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரும் அவருடைய ஃப்ரெண்டு 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. வந்தால் அந்த ஓனர் வந்து கேட்டார் சும்மா சாதாரணமாக, என்னங்க 2 மாதமாக நீங்கள் பணம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னோடனே நானே அதே ஒரு திமிரோட, அதை நான் முன்னாடியே சொன்னேன்ல சார், 2 மாதம் கொடுக்கலாம் 3ஆவது மாதம் கொடுப்பேன் சார் அப்படின்னு ஒரு மாதிரி தெனாவட்டாக சொன்னேன். சொன்னோன்னே அந்த பக்கத்தில் இருக்க நண்பர் யாரோ ஒருத்தர் அவர் என்ன பண்ணாரா, டமால்னு சட்டையில் கை வச்சிட்டாரு. கையை பிடிச்சிட்டு, என்னடா அவர் பணம் கொடுத்த ஆளு கேட்டால் நீ பாட்டில் திமிர்த்தனமாக பேசுகிற அப்படின்னாரு. எல்லாம் கூட்டம்லாம் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி. அப்போ நான் பார்த்திபன்லாம் கிடையாது, யாருன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது என்ன. இருந்தாலும் எனக்குள்ளே நான் ஒருத்தன் இருக்கேன்ல, அப்படியே கலங்கி போயிட்டேன். நான் சொல்கிறேன், சார் கொஞ்சம் தயவுசெய்து கை எடுங்க சார் அப்படின்றேன். அவர் வந்து சொல்கிற அப்புறமேல கை எடுக்கலாம் அப்படின்னாரு. இந்த ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் எவ்வளோ பணம் கொடுக்குமோ நாளை காலை நான் 5 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் அவர் கையெடுத்தார். அப்படியே வெளியில் வந்து உட்காந்தேன். அவமானத்தில் வந்து செத்து போயிடலான்ற லெவலுக்கு வேதனை. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டப்பிங்லாம் பேசியிருக்கேன். வாழ்க ஒழிக எல்லாம் பேசினோம்னா ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த இடத்துல நிறைய இடத்துல பணம் வர வேண்டியிருந்தது. அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஆரம்பித்து மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் தெருவா அலைஞ்சு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ பிச்சை எடுக்காத குறையா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மறுநாள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட வீட்டில் போய் பால்காரன் வந்து கதவை தட்டுற நேரத்தை நானும் போய் கதவை தட்டினேன். அவர் கதவை திறந்தார். நான் காசோடு நின்றுட்டு இருந்தேன். மீதி பணம் எவ்வளோ கொடுக்க வேண்டியதை அதை பார்த்தோன்னா அவர் அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா நான் இவ்வளோ என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிடுன்னு அவருக்கு தெரியாது, இவ்வளோ ரோஷத்தோடு நான் இருப்பேன்னு அவருக்கு தெரியாது. அதை வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே கண்கலங்க ஆரம்பித்தார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருந்தது. அதாவது கடன் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய வாழ்க்கையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கெடுத்துருன்ட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் நிறைய படம் எடுத்திருப்பேன். அந்த நிறைய படத்தில் நான் நஷ்டப்படும் போது உடனே என்னோட வீடு வாசல்லாம் வித்துருவனே தவிர வீட்டையும் வச்சுக்கிட்டு கடனையும் வச்சுக்க மாட்டேன். அது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு படிப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அவமானம். எதுக்காக சொல்லனா, அவமானம் அடையும் போது அங்கே நம்ம சோர்ந்து போகாமல் அங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது யோசிச்சோம்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த மாதிரி ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுவேன் நான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேப்பரில் பார்க்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வருஷம் படிப்பில் வந்து பாஸ் ஆகலை, இல்லை மார்க் கம்மியாக இருந்தது, யாரோ இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு தடவை பீச்சில் போய் உட்காந்தா ஒரு சின்ன துண்டு காகிதம் ஒன்று வந்தது. அந்த காகிதம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அந்த காகிதத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாமே, செத்து தான் என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்தே தொலையலாமே.
வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலைலாமே. கரெக்ட், ரொம்ப வேதனையாக இருக்குது. செத்து தான் என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்தே தொலைலாம். செத்தே போனோம்னு வச்சுங்களேன், 3 நாள் அவ்வளோதான். கருமாதி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த துயரம்லாம் யாராக இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அதனால் செத்து போகிறதுனால யாருக்கும் பிரயோஜனமே இல்லை, வாழ்ந்தே பார்க்கலாமே, அப்படி தான் வாழ்ந்து பார்த்துட்ருக்கேன். சொல்லுங்கள் சார். சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பீங்க? மெக்கானிக்கல் தானே? நான் கவனிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காட்டும்போது பயங்கர கிளாப்ஸ் வந்தது. அது நீங்கள் தான் கை தட்டினீங்க போல இருக்கு. நான் அதை பற்றி பிளான் பண்ணலை. இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணியிருப்பேன். அப்புறம் தான் எலிவேஷன், அப்புறம் தான் எல்லாம். சார் இன்னொரு ஒரு கேள்வி சார். எங்கள் காலேஜ் கேம்பஸ்க்கு எதுவும் ஷூட்டிங்னு வருவீங்களா? ஓசியில் கொடுத்தா வருவேன் கண்டிப்பாக சார். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளோ பூச்செடிகளோட பூக்களோட அழகான ஒரு கேம்பஸ் வந்து நான் பார்க்கல. அதனால இங்கே பார்த்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்துடுவேன் நான். ஹலோ சார். சொல்லுங்க. வடிவேல் சார் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டீங்களா? இல்லை, வடிவேல் வந்து ஒரு ரொம்ப சிறந்த ஒரு நடிகர். அப்புறம் பயங்கர கிராஸ்பிங் உண்டு அவருக்கு. அதுதான் அவருடைய கிராமத்தில் பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அப்படியே பயங்கரமாக மைண்டில் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு நாகேஷ் சாருக்கு அப்புறமேல நான் ரொம்ப ரசித்த ஒரு நடிகர் வந்து திரு வடிவேல் தான். அவர் ஸ்பான்டேனிட்டி வந்து பயங்கரமான ஒரு விஷயம். இப்போ நானும் அவரும் பண்ண நிறைய காமெடி காட்சிகள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது காரணம் நான் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுவேன், அவர் ரொம்ப ஓவர் ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எங்ககிட்ட ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய படிப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் எழுதுனது நான் தான். அந்த காமெடி போர்ஷன் பூரா கையை காலா நினைப்பேன் அப்படின்னா, ஏன்டா நீ கையை காலா நினைக்கிற, நீ கையை காலா நினைச்சா அப்போ காலனி என்னவா நினைப்ப நீ அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இது நம்ம தொன்று சொல்லிகிட்டே இருப்போம். உங்கள் கையை நான் காலா நினைக்கிறேங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன், எதுக்கு இப்படி சொல்கிறானுங்க, ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு வளர்றாங்களா, என்ன ப்ராப்ளம். அந்த மாதிரி எள்ளுனா எண்ணெயா வந்து நிற்பாங்க. அவன் அது ஒரு சரியான கேரக்டர் கிடையாது. எள்ளுனா எல்லாம் வந்து நிற்கணும், எண்ணெயா வந்து நின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரசிக்கப்படியான விஷயங்கள் அந்த காமெடிக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த விஷயம் எடுபட்டுச்சு. வெறும் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இல்லை அது. சார் சொல்லுங்க சார். எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, பட் எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நான் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன, நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இளமையாக இருக்க ஒருத்தனை பார்த்து இளமையிலேயே அவங்ககிட்ட போய் நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறது தான் இதான். இன்னொரு கொஸ்டின். இளமையில் இருக்க ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் இளமையாக இருக்கீங்கன்னா என்னங்க பதில் சொல்லுவாங்க? ரொம்ப தடுமாறி போடுவாங்க. சார் நான் முதலே சொன்னேன்ல, இதே கேள்விக்கு முதலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், கண்ணாடியை பாருங்க, லவ் பண்ணுங்க. உண்மையிலே சத்தியமா வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய குடும்பம் எல்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நேரத்தில் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு. நான் சொல்றதை கேளுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலையே. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை எல்லாமே சேர்ந்து தான். நம்மளை தவிர மீதி விஷயம் நிறைய இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சது, நம்ம ஆரோக்கியமாக, நம்ம அழகாக, நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயமே அழகாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அதனால் அன்னையிலேருந்து நான் என்ன அழகுபடுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இளமை. சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின். ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறது, ஆச்சரியக்குறி. எப்படி இதெல்லாம் எப்படி சார்? எப்படி இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேள்விகள் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் ஸ்டாலே வரைக்கும் ரொம்ப வரைக்கும் போயிடுச்சு. அதனால் உங்கள் எல்லாரோடய கலந்துக்கு நான் பேசுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை என் கையில் கொடுக்குற மாதிரி. ஏன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. மாணவர்களை பற்றி எனக்கு மிக அதிகமான ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்டோடு சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஒரு சப்ப ஃபிகர் நேற்று அடிச்சிட்டாமா அப்படின்ட்டு. சும்மா யூகேஜி படிக்கிற பையன். ஏன்டா டீச்சர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானடா அப்படின்னா, டீச்சர் தான்டா சொல்கிறேன் சப்ப ஃபிகர்னு அப்படின்னு. இது எதுக்காக சொல்லனா, பசங்க இன்டர்நெட் மூலமாக நிறைய இந்த தொழில்நுட்பங்கள் உள்ளே வந்துட்டது மூலமாக பசங்களோட வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஒரு பையன் சொல்லியிருக்கான், இதோட என்னோட படிப்பு நிறுத்திடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்டால் யூகேஜின்னு இருக்கான். யூகேஜி நிறுத்தி என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டியூஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை யோசிச்சு பாருங்க. எல்கேஜியை நிறுத்திட்டு யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் எடுப்பேன்னா அப்போ அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். அந்த மாதிரி தான் மாணவர்கள்ன்றது அவங்க ஐக்யூ லெவலுக்கு நம்ம மாற்றிக்கணும். கல்லூரிகள் எல்லாமே ரொம்ப தயவுசெய்து ஒரு அன்பான வேண்டுகோள். 3 Idiotsனு ஒரு படம் பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி மாணவர்களுடைய நிறைய மனசு அதில் இருக்குது. அவங்களுடைய ஐக்யூக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய புத்திசாலித்தனம் தகுந்த மாதிரி கல்லூரிகளும் அவங்களுடைய சிலபஸ்லேருந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு அவங்கள ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறதாகவும், அவங்களுடைய ஐக்யூ லெவலுக்கு கல்லூரிகளும் வளரணுங்கிற ஒரு கட்டாயம் அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் வளர்ந்துருக்காங்க. அப்படி ஐக்யூ நிறைந்த புத்திசாலித்தனமான மாணவர்களாகிய உங்கள்கிட்ட நான் பேசினதுங்கிறது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
am Balasubramanian, Department of Triple 2017 passed out. I got placed and I am now working in TVS Sensing Solutions, Madurai. I am happy and proud to be a part of TRP Engineering College system. Thank you.
அப்பேற்பட்ட மேடையில் இருக்கும் பிரமுகர்களே, இங்கே வந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே, அவர்களின் பெற்றோர்களே, தந்தை குழந்தைகளே, கைக்குழந்தைகளே மற்றும் பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே, இங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, என் உயிரினும் மேலான அன்பு ரசிக பெருமக்களே மற்றும் ஆங்காங்கே இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கும் அஜித்களே, விறுவிறுப்பாக என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் விஜய்களே, தாறு மாறாக என்னை ரசிப்பதற்கு தயாராக இருக்கின்ற தனுஷ்களே, அந்த பக்கம் சொல்லி இந்த பக்கம் சொல்லினா பெரிய பிரச்சனையாகும். ஆக நளினமாக என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் நயன்தாராக்களே, திட்டிப்பாக என்னுடைய பேச்சை கேட்பதற்கு அமர்ந்திருக்கும் திரிஷாக்களே, ஆர்வமுடன் என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் அமலா பால்களே, இப்படி எல்லாம் சொல்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளுகிழப்பையும் பெருமையும் கொடுத்தாலும் SRM குழுமத்தின் TRP கல்லூரியின் மாணவர்கள் என்று சொல்வதில் தான் உங்களுக்கு உண்மையான பெருமை. நீங்க மறந்துவிடக்கூடாது. வந்து பார்த்தோன்னு சொன்னாங்க, சார் நீங்க பசங்கிட்ட அது ஒரு மோட்டிவேஷன் டாக் ஒன்று கொடுக்கணும் ஆனுவல் டே. என்ன மோட்டிவேஷன், எதை பத்தி பேசினா இவங்களுக்கு பிடிக்கும்? பொண்ணுங்களுக்கு வந்து நகையை பற்றி பேசினா பிடிக்கும், இந்த டக்ஸு கம்மல் பற்றி பேசினா பிடிக்கும், இயர்ரிங்ஸு, கையில் போடுற அந்த பேங்க்ஸு, அப்புறம் அந்த ஷாலு, அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு. இப்போ பசங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க, யாரும் கேட்க முடியாது. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸை நம்மளால போட முடியாது. ஸோ பொண்ணுங்களுக்கு இதை பற்றி பேசினாலாம் பிடிக்கும், ஆனால் பசங்களுக்கு பொண்ணுங்களை பற்றி பேசினா மட்டுமே போதும். இல்லையா சரக்கு பத்தி பேசினா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச பொண்ணே சரக்கு எடுத்துட்டு வந்தா அது இன்னும் பிடிக்கும். ஆனா இதை பற்றியெல்லாம் பேசினால் கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு ஜாலியா சிரிச்சுட்டு நாம் கலந்து வரலாம். ஒரு பொறுப்பான, ஒரு பாரம்பரியம் மிக்க, ஒரு அற்புதமான ஒரு SRM குழுமத்தின் TRP கல்லூரியில் வந்து மாணவர்களை சந்தித்து பல பெருந்தகைகள், வாழ்க்கையில் வெற்றியடைந்த பெருந்தகைகளை மேடையில் வைத்துக்கொண்டு எதிரும் வைத்துக்கொண்டு பேசும் பொழுது எதை பேசுவது என்றால் அங்கு நான் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு பேர் வாழ்க்கையில யார ரோல் மாடலா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லும் பொழுது ரெண்டு பேர். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. யாருடா மகேஷ்னு கேட்டாரு, மகேஷ் பாபு. கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார். வட இந்தியாவில் பாம்பேயிலும் வட இந்தியாவிலும் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் ஆல் இந்தியாவுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு உண்டென்றால் அது APJ அப்துல் கலாம். அவரை பற்றி பேசலாம். இன்னொரு இருக்கிறார், அவரை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன். இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கல்லூரியில ஜாலியா ஒரு AC கார்ல உட்காந்து படிக்கிறோம், அதுக்கப்புறம் படித்து முடிப்போம், பேச்சை கேட்போம், படித்து முடிப்போம், வெளியில சொசைட்டிக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போதுதான் தெரியும் இந்தியா லஞ்சத்திலும் ஊழலும் கொடிகட்டி பழகும். டெய்லி பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜாதி கலவரங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு, லஞ்சம் எத்தனாவது இடம்னு யாருக்குமே சொல்ல முடியாது. பாப்புலேஷன் டெய்லி கூடிக்கிட்டே பிஸியா இருக்கும். 120 கோடி தாண்டி போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி கிராஸ் பண்ணுங்க. எய்ட்ஸ்ல 2வது இடத்துல, உலகத்துல 2வது இடத்துல. இப்படி பல சாதனைகள் நாம தொடர்ந்து புரிந்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கு மத்தியில இந்த மாணவர்கள் இங்கு படித்து விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரு தனது ஊக்கமாக, தன்னுடைய மாடலாக, தன்னுடைய கனவு புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை செம்மையாக
நடைபோட வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதுதான் இங்கே நமக்கு இப்பேற்பட்ட பெருந்தகைகளை பற்றிய நினைப்பு வருகிறது. யாரை முன்மாதிரியாக வைக்கலாம் என்றால் ஒருவர் கூறியிருக்கிறார். இப்ப நமக்கு கலாமை பற்றி சொன்னோம். இந்த கிரீன் கலாம் இந்த ஒரு அமைப்பு நான் ஏற்படுவதற்கு காரணமே அன்றும் இன்றும் என்றும் நம் மக்களின் மனதில் பதவியில இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கிறாரு அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அவர்கள் கொடுத்த ஒரு சாதாரண சந்திப்பில் அவர் பேசும்பொழுது எப்படி ஒருவர் இன்ஸ்பயர் ஆகிறார், எப்படி ஒருவர் இன்னொருவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிறார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கணும். ஒரு சாதாரண பேச்சில் ஒரு 10 நிமிட பேச்சில் விவேக் சார் நீங்க ஏன் மரம் நடுறதை பத்தி குளோபல் வார்மிங்கை பத்தி பேசக்கூடாது உங்க படங்கள்ல அப்படி என்று கேட்ட பொழுது சரி டாக்டர் நான் அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லும் போது அவரே சற்று நேரத்தில் என்னை கையப்படுத்தி நிறுத்தி ஏன் நீங்களே மரம் நடக்கூடாது என்று ஆரம்பித்தார். நான் ஒரு காமெடியன், 4 இடம் போயிட்டு இருக்கேன், நான் எப்படிங்க மரம் நடுறது, மரம் வச்சவன் தான் தண்ணியை ஊற்றணும்னு சொல்லிட்டு என்னைய ஊற்ற சொன்னா நான் எங்க போறேன். இல்லை நீங்க ஆரம்பிங்க, ஹெல்ப் வில் கம். இதுதான் அவருடைய அசரீதியான வார்த்தை. மிக உயர்ந்த உள்ளங்கள் சொல்கின்ற ஓரிரு வார்த்தைகளில் 1,00,000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். மிகப்பெரிய பயணம் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்கிறது. A drop of it makes million people think என்பதை போல அந்த கலாம் அவர்களிடம் மரம் நடுங்கள் என்று கூறிய பொழுது அது ஒரு சின்ன வாக்கியமாக இருந்தது. ஆனால் இன்று 18.5 லட்சம் மரங்களை நான் நட்டு முடித்த பொழுது அது வாக்கியம் அல்ல, நான் பெற்ற வாக்கியமாக இருந்தது. அதுதான் அப்துல் கலாம். அவர் ஒரு இடத்துல அவர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இந்திய துணைக்கண்டத்துல அப்துல் கலாம் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பு என்பது மிகப்பெரிய. அதை பற்றி நான் சொல்றேன். அவர் சொல்லுகிறார், டு சக்சீட் இன் லைஃப். இங்க நம்முடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், அது போக +2 டாப்பர்ஸ் அவங்களுடைய ஆசிரியர்களும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆக to succeed in life one should have single minded devotion to the goal. ஒருமுனைப்பட்ட நோக்கோடு ஒரு விஷயத்தை நீ அணுகினால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை நோக்கியே ஒருமுனைப்பட்ட எண்ணத்தோடு சென்றால் நீ வெற்றி அடைய முடியும் என்று சொன்னார். இது நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்களிலே என்ன சொல்கிறார் என்றால், யார் மெய் வருத்தம் பாரார் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் கர்மமே கண்டாயினார். தான் எடுத்த லட்சியத்தை நோக்கி ஒரு உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் மெய் வருத்தம் பார்க்க மாட்டான். கனவு காணுங்க வெற்றி நிச்சயம்னு கலாம் சார் சொன்னார். கனவு எப்போ வரும்? நல்ல நெய் பொங்கல் சாப்பிட்டு மசாலுடைய ஒரு கட்டு கட்டிட்டு அப்படி படுத்தா ஒரு செடேட்டிவ். தமிழ்நாட்டின் மயக்கமன்றே பொங்கல் படம். அப்படி ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அந்த தூக்கத்துல ஒரு கனவு வந்து பாருங்க. கலாம் சாரே கனவு காண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் அங்க பொங்கல் உடையோட செட்டில் ஆயிடும். அதுக்கு ஒரு பதில் ஒன்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட எகத்தாலமா நம்ம இதை கேட்பானுங்கன்னு தான் அவர் அதுக்கு ஒரு பதிலும் சொன்னார். நான் கூறிய கனவு தூக்கத்தில் வருவதல்ல, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் நீ காண வேண்டிய கனவுங்க. அதுதான் அவர் கூறிய கனவு. ஆக சிங்கிள் மைண்டட் டிவோஷன், மெய் வருத்தம் பாரார். உடல் வலியை பற்றி அவர் யோசிக்க மாட்டான். பசி நோக்கார், பசி இந்த நேரத்துக்கு கரெக்ட் டைம் சாப்பிடணுமே, சாப்பிட்ற நேரத்துக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்குமே, அதை யோசிக்க மாட்டான். படிப்பு என்றால் படிப்பு, ஒர்க் என்றால் ஒர்க்கு. பசி அவனை அதுல இருந்து அவர் டீவியேட் பண்ண வைக்கார். மெய் வருத்தம் பாசார், பசி நோக்கார். செவ்வி அருமையும் பாரார். இனிமையான விஷயங்கள் காதல விழுதுங்க, அதுக்காக தன்னுடைய கவனத்தை சிதறப்பட மாட்டான். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். மற்ற விஷயத்துல அனாவசியமா தலையிட்டு தன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். இப்படி எல்லாம் பண்றவன் தான் கர்மமே கண்ணாயினா. இது பண்டைய இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியத்திலே செய்யுளாக இருக்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு த கோல் என்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கார். அது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். இந்த வயசுலதான் கல்லூரியில படிக்கிற இந்த வயசுலதான் லவ்னு ஒண்ணு மாட்டேன். லவ்னு ஒண்ணு பாருங்க, இது வந்துதான் பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன். அப்பா அம்மா சொல்லுவோம், ஏண்டா படிக்கிற வயசுல உனக்கு எதுக்குடா இந்த லவ்,
பையன் கேட்பான், லவ் பண்ற வயசுல தான் இவங்களை படிக்க வைக்கிறீங்க. ரெண்டும் ஒரே ஏஜ் குரூப்பா மாட்டிக்கிச்சே, நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த பொண்ணுங்களும் சும்மா இருக்காது. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அவன் சும்மா இருக்குமா, பின்னாடியே அழைச்சி கடைசியாக அமெரிக்கா பையனை கட்டிக்கிட்டு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்துட்டு பிறகு போற குழந்தைக்கு சொட்டர் தைக்க ஆரம்பிச்சிடும். இவன் குவார்டர் போயிருந்தா அதுக்கப்புறம் ஆனா நீதான் விரட்டி 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 அதை டார்ச்சர் பண்ணு. கடைசியில் அதுடா அவனை போடா அவனை காணுங்க. ஸோ இந்த டீவியேஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து உன்னுடைய முனைப்பு, உன்னுடைய இலக்கை சிதறடித்து. இது கிடைச்சா இதனுடைய விளைவுகள் ஜாலியாக தான் இருக்கும். பட் இதனுடைய கான்சிக்வன்சஸ் இந்த ஸ்டேஜில் தப்ப முடியும். இதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மெய்வர்த்தம் பசினோக்கா கண்டுஞ்சார் எவ்வளவு தீமை மேற்கொள்ளா செவ்வியர்வா என்ற அந்த வரிகளிலே நமக்கு எடுத்துக்காட்டு. அதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் அழகாக ஒரு வரியில் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு த கோல் என்ற வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட? Hello juniors, hello everyone, welcome to TRP. I'm Subhatra from 2013-17 batch, currently working as a HR in Reliance Jio Infocom Limited. So to all the juniors, all the freshers out there, I have one very small tip to share which I used, which I followed. You know, build good rapport with your friends from other batches, like other departments or your seniors. Don't be afraid of them, because your seniors are going to be there when you move out of your college to do your PG or to start working. They'll be there to hold your hands. So don't be afraid of them. Build very good rapport. And always keep your eyes and ears open. You may not have sorted out what you want to do after your UG now, but when you sort it out, you'll have lots of options to look upon if you keep observing what are the things that are available in our campus from now on. And then a very special note to all the hostelers, and especially to those people who are new to Trichy. Trichy is one of the best places to live, and it has the best people. Hostel life is always special when it is in college. So you'll have lots of things to remember when you move out of college, and you can make very good memories. All the very best, guys. Bye. Meet Amazon's newest holiday workers, the Kiva robots. At this fulfillment center in Tracy, California, more than 3,000 of them cruise the warehouse floor, helping employees fill millions of orders. The little orange robot goes out and picks the right pot of inventory and brings it back just at the right... The public. Number 10, Honda's Asimo. The humanoid robot stands a bit over 4 feet and weighs in at 119 pounds. But its developers have packed a whole lot of functionality into its modest frame. Asimo can do sign language, play soccer, and even serve drinks. Number 9, Karatus. If you ever dreamed of being the pilot of a great big robot, this is your chance. Located within its 13-foot tall frame is enough room for an onboard commander. Oh, by the way, it can be controlled with an iPhone. Number 8, Atlas. Commissioned by the Pentagon and engineered by Boston Dynamics, this disaster rescue dynamo is built to perform the heroic task of saving lives without risking its own. Number 7, termite robots. These little guys are designed to do tough, tedious building work, and their way of working was inspired by termites. The bots assess their environment, take cues from one another, and get to work even though they haven't a clue of the bigger plan. Number 6, Cheetah Cub. Wanting to know how to make robots take control of tough terrain with the grace of a feline, scientists at the Swiss Federal Institute of Technology made a robotic cat. Using it, they can assess joint force and agility without having to harm an actual animal. Number 5, Wildcat. Not to be confused with the aforementioned Cheetah Cub, the Wildcat is the newest generation of Boston Dynamics Cheetah robot line. These machines are made for speed, traveling up to 29 miles per hour. While previous versions were indoor sorts, this one is suited to run free. Number 4, VGO Virtual Student. Stuck at home with a severe immune disorder, a student in Texas is now able to attend classes thanks to a robot.
She can power the virtual version of herself via internet and participate in what's going on thanks to a webcam. Miranda suffers from a weak immune system that doesn't allow her to attend class in person, but thanks to this robot pilot program, she's back in the classroom. Number 3, RoboFly. It's tiny and fast, weighing only 80 milligrams and flapping its wings up to 120 times per second. Once technology advances and can make it a battery small enough, the robotic insect is predicted to be a helpful tool in search and rescue missions. Number 2, the Mab. It flies around your house, senses where it's dirty, and then deploys a bunch of tiny little cleaning bots to make the area sparkle. It's just a concept, but was enough of one to win the Electrolux Design Lab competition. Number 1, Curiosity. NASA's Mars rover has accomplished far more than any other robot can imagine, so to speak. It's only been on the red planet for about a year and a half, but has already determined that there could have once been life there. If you could design a robot, what would you make it do? Oh, good afternoon. My name is Sophia, and I am the latest and greatest robot from Henson Robotics. You have been now awarded what is going to be the first Saudi citizenship for a robot. Oh, I would to thank very much the Kingdom of Saudi Arabia. I am very honored and proud for this unique distinction. Why is it so important to have an expressive face given that you're a robot? I want to live and work with humans, so I need to express emotions to understand humans and build trust with people. at Soho Corporation Limited, earning 4.5 lakh per annum. I am an alumni of SRM TRP Engineering College. Our college name is known for its placement records. More than 45 companies visit our campus. Our staffs are the important reasons for these placement records. I am proud to be a TRPCN. Hi juniors, I am Sugavati Peresami. I am 2013 to 17 batch civil student and I am working in TVS. I can proudly say that I am an TRPN because I have learned a lot there technically. You are also having the same platform here. Utilize it properly and also acquire the knowledge from our staff efficiently and effectively. This is what my kind advice. And I have started my career as a GET, Graduate Engineer Trainee in TVS. By my hard work, I promoted as a probationary officer in 6 months. In 1 year, I have promoted as an officer. This is a big thing, I think, because I have got 2 promotions in a single year. I can proudly say that I am a good performer in my team, that is infrastructure team. I did individually 2 projects, that is Kanjipuram and Madurai sites workshop, Ashok Leyland workshop buildings. This is the big thing I have did.
This is because of the knowledge I have acquired from TRP. The same platform you are having, utilize it properly. Okay, do well. All the best, juniors. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மல் பிரீத்தம். நான் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். 2013 to 2017 பேட்ச். நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நம்ம காலேஜில் படிக்கும்போது. ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த டைமில். ஸ்டாஃப்ஸ் வந்து have helped me grow பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும். அந்த டைமில் நடந்த பிளேஸ்மெண்ட்டில் அமேசான் பெங்களூரில் ப்ளேஸ் ஆனேன். டிரான்சாக்ஷன் ரிஸ்க் இன்வெஸ்டிகேட்டராக ப்ளேஸ் ஆனேன். 1 year அந்த ரோலில் இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகி ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி ஒரு ரோலில் இப்போது வேலை செஞ்சிட்ருக்கேன் பெங்களூரில் அமேசானில். இதுக்கு காரணமாக இருந்த ஹெச்ஓடி, அந்த டைமில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் செல், காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் வெல் தேர். தேங்க்யூ.